கிரேவ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம் ஜனவரி மாதம் 10ஆம் தேதி 2025 வருடம் மார்கழி மாதம் 26ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை, பிற்பகல் 1:41 வரை, அதன் பின்பு ரோகிணி. இன்றைய திதி ஏகாதசி, காலை 10:02 வரை, அதன் பின்பு துவாதசி. இன்றைய யோகம் காலை 6:32 முதல் பிற்பகல் 1:41 வரை மிக நன்றாக உள்ளது. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் மாலை 3 முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஓரைகள் காலை 6 முதல் 8 வரை, காலை 10 முதல் 11 வரை, பிற்பகல் 1 முதல் 3 வரை, மாலை 5 முதல் 6 வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு சந்திரன், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, தனுசில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு. இன்றைய நாள் முழுவதும் துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பலன்: மேஷம். மேஷ ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். மேஷ ராசிக்கு மிக சிறப்பான இடத்தில் கிரகங்கள் இருப்பதால் இன்றைய நாள் உற்சாகமான நாள். பண வரவு மிக சிறப்பாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் நல்லபடியாக அமையும். சுய தொழில் செய்பவர்களுக்கு செய்யும் தொழிலில் மிகச்சிறந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நேரம். உயர் கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இன்று உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக நிறைவேறும் என்ற வகையில் இந்த நாள் மேஷராசிக்கு சிறப்பான நாளாக அமைந்துள்ளது. ரிஷபம். ரிஷப ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். பண வரவு ரிஷபராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழில் வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றமும் மிக சிறப்பாக இருக்கும். இன்று உங்கள் வளர்ச்சிக்கு நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சியும் வெற்றிகரமாக நிறைவேறும். ஆக மொத்தம் இந்த நாள் ரிஷபராசிக்கு மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. மிதுனம். மிதுன ராசிக்கு இந்த நாள் நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். பண வரவு மிக சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி இடையே கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும். உயர் கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றமும் மிகவும் சிறப்பாக அமையும் என்ற வகையில் மிதுன ராசிக்கு இந்த நாள் நல்ல நாளாக அமைந்துள்ளது. கடகம். கடக ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய உற்சாகமான நாள். கடகராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்கள் சிறப்பான இடத்தில் இருப்பதால் இன்றைய நாள் முழுவதும் கடகராசிக்கு அதிக நன்மைகள் ஏற்படும். எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். இன்று நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் அவசரம் காட்ட வேண்டாம் என்ற வகையில் இந்த நாள் கடகராசிக்கு மிகச்சிறந்த நல்ல நாளாக அமைந்துள்ளது. சிம்மம். சிம்ம ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். சிம்மராசிக்காரர்கள் இன்றைய தினம் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி பெறுவார்கள். பண வரவு நல்லபடியாக அமையும். பணம் கொடுக்கல் வாங்கல் மிக சிறப்பாக இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகக்கூடிய மிக சிறப்பான நேரம் இது. கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார வளர்ச்சியும் பண வரவும் சிறப்பாக இருக்கும் என்ற வகையில் சிம்ம ராசிக்கு இந்த நாள் மிகச்சிறந்த நல்ல நாளாக அமைந்துள்ளது. கன்னி. கன்னி ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாள் கன்னி ராசிக்கு பண வரவு அதிகமாக இருக்கும். தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக அமையும். கணவன் மனைவி இடையே கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு உருவாகும் என்ற வகையில் இந்த நாள் கன்னி ராசிக்கு மிக சிறப்பான நாளாக அமைந்துள்ளது. துலாம். துலாம் ராசிக்கு இன்றைய நாள் முழுவதும் சந்திராஷ்டமம். எனவே புதிய முயற்சிகள் எதுவும் தொடங்க வேண்டாம். சந்திராஷ்டமம் இருப்பதால் பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பயணம் மேற்கொள்ளும் பொழுது கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். தேவையில்லாத பேச்சுக்களை பேச வேண்டாம். சந்திராஷ்டமம் இருப்பதால் இறை வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்துதல் முக்கியம். விருச்சிகம். விருச்சிக ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள். விருச்சிக ராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்கள் மிக சிறப்பான இடத்தில் இருப்பதால் இன்றைய நாள் பண வரவு நீங்கள் எதிர்பார்த்தபடி அமையும்.
கணவன் மனைவி கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும். ராசிக்கு குரு பார்வை உள்ளதால் திருமணம் வெகு விரைவில் நடைபெறும். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு உருவாகும் என்ற வகையில் இந்த நாள் விருச்சிக ராசிக்கு நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாளாக அமைந்துள்ளது. தனுசு ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய உற்சாகமான நாள். தனுசு ராசிக்கு இந்த நாள் நினைத்த காரியம் வெற்றிகரமாக நிறைவேறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பண வரவு மிக சிறப்பாக அமையும். உடன் பிறந்த சகோதர சகோதரி மூலம் ஆதாயம் ஏற்படும். உங்களுடைய நீண்ட நாளைய எண்ணங்கள் கனவுகள் நிறைவேறக்கூடும் என்ற வகையில் தனுசு ராசிக்கு இந்த நாள் மிகச்சிறந்த நல்ல நாளாக அமைந்துள்ளது. மகர ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய உற்சாகமான நாள். மகர ராசிக்கு இன்றைய கிரகநிலை மிக சிறப்பாக இருப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பான முறையில் அமையும். குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே கருத்து ஒற்றுமை ஏற்படும். குழந்தை பாக்கியம் மகர ராசிக்கு ஏற்படக்கூடிய நல்ல காலம் இது. தொழில் வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றமும் மிக சிறப்பாக இருக்கும் என்ற வகையில் மகர ராசிக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைந்துள்ளது. கும்ப ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். கும்பராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்கள் மிக சிறப்பான இடத்தில் அமர்ந்திருப்பதால் இன்றைய தினம் கும்பராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். பண வரவும் பொருளாதார முன்னேற்றமும் மிக சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் மிகச்சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். கும்பராசிக்காரர்கள் எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்ற வகையில் இந்த நாள் கும்பராசிக்கு மிகச்சிறந்த நல்ல நாளாக அமைந்துள்ளது. மீன ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். மீனராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்கள் நல்ல இடத்தில் இருப்பதால் இன்றைய தினம் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரி மூலம் ஆதாயம் ஏற்படும். மீனராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் மிகச்சிறந்த முன்னேற்றம் உருவாகும். தொழில் வளர்ச்சியும் பண வரவும் மிக சிறப்பாக இருக்கும் என்ற வகையில் மீனராசிக்கு இந்த நாள் நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளாக அமைந்துள்ளது. மீண்டும் நாளை காலை கிரேவின் ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.